எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், அன்புமணி ஆகியோர் ஊழலால் தான் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் என்றும் ஊழலை மறைப்பதற்கு தான் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அன்வர் ராஜா விமர்சித்துள்ளார். சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சுபேர்கான் 48வது வார்டுக்குட்பட்ட சுப்பராயர் செட்டி தெரு, சோலையப்பன் தெரு, தெலுங்கு செட்டி தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது தேர்தல் பணிக்குழு தலைவர் கலாநிதி வீராசாமி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரீம் மூர்த்தி, தலைமை செயற்குழு உறுப்பினர் இளைய அருணா மற்றும் திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். பிரச்சாரத்தில் பேசிய திமுக இலக்கிய அணி தலைவர் அன்வர் ராஜா, ஊழலிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே பாஜக தலைமையிலான ஊழல் கூட்டணியை அமைத்துள்ளதாக விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், அன்புமணி, தினகரன் ஆகியோர் கூட்டணி சேர்ந்தது ஊழலுக்காகத்தான் என்றும் விமர்சித்தார். ஊழலுக்காக சேர்ந்திருக்கிற கூட்டணியை வைத்துக் கொண்டு நம்முடைய பிரதமர் நம்மிடம் வந்து ஊழல் ஊழல் என்கிறார், திமுக ஊழல் என்கிறார். இதுல என்ன உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் கேட்கிறேன், பிரதமர் அவர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், ஊழலின் மொத்த உருவமே நீங்கள் தான். இந்தியாவின் பிரதமர் தான் மிகப்பெரிய ஊழல், விஞ்ஞான ரீதியில், அதுவும் அணு ஆராய்ச்சி ரீதியில் ஊழல் செய்கிறார் என்று வெளிநாட்டு பத்திரிகைகள் எல்லாம் எழுதுகின்றன. இதெல்லாம் இதுதான் நியாயமா? இதுதான் ஒரு அரசுக்கு, ஒரு அரசின் தலைமைக்கு இருக்கிற நியாயமான பண்பா? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், அன்புமணி ஆகியோர் ஊழலால் தான் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் என்றும் ஊழலை மறைப்பதற்கு தான் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அன்வர் ராஜா விமர்சித்துள்ளார். சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சுபேர்கான் 48வது வார்டுக்குட்பட்ட சுப்பராயர் செட்டி தெரு, சோலையப்பன் தெரு, தெலுங்கு செட்டி தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது தேர்தல் பணிக்குழு தலைவர் கலாநிதி வீராசாமி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரீம் மூர்த்தி, தலைமை செயற்குழு உறுப்பினர் இளைய அருணா மற்றும் திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். பிரச்சாரத்தில் பேசிய திமுக இலக்கிய அணி தலைவர் அன்வர் ராஜா, ஊழலிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே பாஜக தலைமையிலான ஊழல் கூட்டணியை அமைத்துள்ளதாக விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், அன்புமணி, தினகரன் ஆகியோர் கூட்டணி சேர்ந்தது ஊழலுக்காகத்தான் என்றும் விமர்சித்தார். ஊழலுக்காக சேர்ந்திருக்கிற கூட்டணியை வைத்துக் கொண்டு நம்முடைய பிரதமர் நம்மிடம் வந்து ஊழல் ஊழல் என்கிறார், திமுக ஊழல் என்கிறார். இதுல என்ன உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் கேட்கிறேன், பிரதமர் அவர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், ஊழலின் மொத்த உருவமே நீங்கள் தான். இந்தியாவின் பிரதமர் தான் மிகப்பெரிய ஊழல், விஞ்ஞான ரீதியில், அதுவும் அணு ஆராய்ச்சி ரீதியில் ஊழல் செய்கிறார் என்று வெளிநாட்டு பத்திரிகைகள் எல்லாம் எழுதுகின்றன. இதெல்லாம் இதுதான் நியாயமா? இதுதான் ஒரு அரசுக்கு, ஒரு அரசின் தலைமைக்கு இருக்கிற நியாயமான பண்பா? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.